ஜோதிட வணக்கம். கன்னி ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு பதிவு. கன்னி ராசிக்காரர்கள் இந்த 2025 இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அனுபவத்தால் வெறுப்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு நிறைய நமக்கு அனுபவம் கிடைச்ச மாதிரியும், வாழ்க்கையை நிறையா அனுபவிச்சாச்சு, இதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்கள் தோன்றும். உங்களுக்கு ஒரு டீமோட்டிவேட்டடாக இருக்கும். அதாவது மோட்டிவேஷன் இல்லாமல் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அது கொஞ்சம் உங்களுக்கு மன சோர்வை உண்டு பண்ணும். இது எதனால் அப்படின்னா குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய குழப்பங்கள் தான் காரணம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நல்லா இருக்கும், வேலையில் வேலை பளு இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அந்த வெறுப்பை உண்டு பண்ணக்கூடியது உங்கள் குடும்பத்தில் நடக்கும். ஏற்கனவே கன்னிராசியில் கேது நிற்கிறாரு. கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், சூரியன் அப்படிங்கிற இந்த 3 கிரகமும் இப்போ நிற்கிது. ஸோ குடும்பத்தில் 3 கிரகம், அதுவும் ராகு கிரகம், அந்நிய கிரகம் நிற்கிறதுனால குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரும். குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருடைய மாமனார் வழி, சம்பந்த வழி, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கன்னிராசிக்கு ரொம்பவே நல்லது. மனைவி மனைவிட்ட அவங்களுக்கு சண்டை ஏற்படும். மனைவிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். இல்லை மனைவி வேறு இடத்துக்கு வேலை செஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் சண்டை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பிற பெண்ணோட ஒரு தொடர்பு கொண்டு அதனால் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. குரு உங்களை ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு பொதுவாக நல்லா தான் இருக்கும், எந்த ஒரு இதுவும் இருக்காது. பட் இந்த குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த வெறுப்பு உண்டாகும். என்னடா வாழ்க்கை, என்னடா குடும்பம், என்ன மனைவி, என்ன குழந்தைகள், என்ன சொத்து, அந்த மாதிரி எவ்வளோதான் பணம் வசதிகள் எல்லாம் இருந்தாலும் எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு வெறுப்பான ஒரு மனநிலை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. அடிக்கடி கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது நீங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் தவறு இல்லை. ஆன்மீக பாதையை நோக்கி கொஞ்சம் காலம் போகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பின்பற்றுங்க. அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபடணும், கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா குடும்பத்தோட அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகிறதுனால இந்த பிரச்சனை சரியாகும். ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த குடும்பத்தோடு போகும்போது அதுக்கான ஒற்றுமை வராது. அது ரொம்ப கடினமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு குடும்பமாக இருந்தால் கணவன், மனைவி, குழந்தையோடு போங்க. ரொம்ப பெரிய எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நடக்காது. ஒரு மாதத்தில் 2 முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். இல்லை நான் வெளி ஊரில் வேலை செய்கிறோம், எங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கெலாம் அப்படி அடிக்கடி போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வெளியில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஒரு மாமிச படைப்பு இல்லாத சைவ படைப்பு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும். பெரும்பாலும் குடும்பத்தில் சில சந்தோஷங்களை எதிர்பார்க்காம கொஞ்சம் விட்டு கொடுங்க. அதாவது எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் ஏமாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பெருசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க. எதையும் எதிர்பார்க்காம நீங்கள் கொஞ்சம் காலத்தை மட்டும் இந்த அடுத்த ராகுகேது பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதை சமாளிச்சிங்க அப்படின்னா இதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டுறலாம். ஸோ அதனால் கன்னிராசிக்கு வாழ்க்கையே வெறுத்த மாதிரியான ஒரு மனநிலை கண்டிப்பாக இருக்கும். பட் அது நிரந்தரம் கிடையாது. நீங்கள் அதை வச்சு தீர்மானிக்க வேண்டாம். சில கடன் தொல்லை, உடல்நல குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் போகும். இவ்வளோ பிரச்சனையிலையும் இது வேறையா எனக்கு அப்படின்லாம் தோணும். ஸோ அதெல்லாம் அதை கொஞ்சம் காலம் சகிப்புத்தன்மையோடு கடந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகள், குழப்பங்கள் வர்றதுனால அதில் மட்டும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்து பொறுமையாக விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இந்த சூழல் கண்டிப்பாக மாறும்.